என்னன்னு கேட்டா வந்து ஏ ஷீன் ஜீம். ஏ வந்து கடைசி எழுத்து, ஷீன் வந்து நுகுத்தா வந்த ஷீன். சீனுக்கும் ஷீனுக்கும் வித்தியாசம் இருக்கு. சீன் வந்து வேற, ஷீன் வந்து வேற. ஷீன் சொல்லும்போது உதடு ரவுண்டா வர மாதிரி இருக்கணும். அடுத்து ஜீம். இது எங்க இருந்து வரணும் அப்படின்னு சொன்னா, எங்கட நாக்குடைய நடுப்பகுதி இருக்குது, அது வந்து மேல் முரசு பல்லு இருக்கக்கூடிய அந்த மேல் முரசோட உள்பக்கம் அதுல ஒட்டி வார மாதிரி வரணும். ஷீன் ஜீம் ஏ, ஷீன் ஜீம் ஏ, அப்படி வர மாதிரி இருக்கணும். அப்ப அதுக்கடுத்த மகரஞ்சி வந்து என்னன்னு கேட்டா வந்து வாது. இந்த வாது எப்படி வரும்னு சொன்னாக்கா வந்து நாட்களுடைய ஓரம், எங்களோட நாட்களுடைய ஓரம் இருக்கு, அந்த நாட்களுடைய ஓரம் வந்து கடைவாய் பற்களுக்கு நடுவாள மாதிரி, அதாவது ரெண்டு பக்கமும் உள்ள பால மாதிரி வந்து ஒரு கண்ண சைடால வெளியாகிற மாதிரி இருக்கும். வாது, லேது இல்ல, வாது. அதனாலதான் உலமாக்கள் வந்து அந்த சூரத்துல பார்த்தியா தொழுகிற பாருங்க, லாம் இருக்கு, வலை என்று வரும். இம்பல் வரும்போது வாய்ப்புள்ள வரும், வளம். அப்ப வயிறில் மகதூபி, அது வாதி சரியா சொல்லிப்படணும். அதுக்கடுத்து வந்து லாம். இந்த லாம் வந்து சும்மா லேசா சொல்லிக் கொள்ளையிலும். அது எப்படின்னா நாக்குடைய நுனி வந்து மேல் முரசுல சேர்ந்து வரமாய் லாம் லாம் அப்படி. அதுக்கடுத்தது வந்து 10வது மகரஜ் என்னன்னு கேட்டா வந்து நூன் எப்படி ஓதுறது? நுனி நாக்கு இருக்குது, அந்த நுனி நாக்கினுடைய முதுகு மேல் பக்கம் இருக்கு. நுனி நாக்கோட முதுகு மேல் பக்கம் வந்து மேல் வரிசை பல்லுடைய நடுவுல படுறமாய் நூல் அப்படின்னு வாரமா இருக்கணும். மேல் வரிசை நடுப்பற்களோட ஈரு இருக்குதே மேல, அந்த பல்லு கொஞ்சம் மேல, அதுல நூன் அப்படி படுறமா இருக்கணும். 11வது மகரஜ் வந்து நுனிநாக்குடைய முதுகு மேல் பக்கத்துல இருந்து மேல் வரிசை நடுப்பற்களுடைய ஈரு, இந்த இதுதான் மேல் வரிசை நடுப்பல், அதுல உள்பக்கம் ஈரு இருக்குது அந்த முரசுமாய், அதுல இருந்து வரணும் ரே. அது என்னது? ரே. அப்ப கொஞ்சம் அந்த நாக்கு நடுங்கிற மாதிரி இருக்கும், ரே. அதுக்கடுத்தது வந்து 12வது மகரஜ் வந்து என்ன வந்து நுனி நாக்குடைய மேல் பகுதி வந்து நடுப்பற்களுடைய வேறு பல்லு எங்க முளைக்கிறது, நடுப்பல்லுடைய வேறு அங்க பட்டு வரும். எப்படி? தே, ரெண்டு நோக்கத்து தே இருக்கு, அது தே தால். அடுத்தது வந்து பொயே. முன்னால சொன்ன தேய்க்கும் நொக்கத்து வந்த தேய்க்கும் அடுத்த பொய்க்கும் வித்தியாசம் இருக்கு. தே, அதுக்கடுத்து வந்து பொயே, இப்படி வரும் பொயே. அப்ப அடுத்தது தால். இதெல்லாம் அங்க பட்டு வரும். சரியா அந்த வீடியோ நல்லா கவனிச்சு ஓதுங்க. 13வது மகரஜ் வந்து நுனிநாக்களுடைய கீழ்பற்கள், நுனிநாக்கில் இருந்தும் கீழ்பற்களுடைய நடுவில் இருந்தும் ஜே. அப்ப நுனிநாக்கு கீழ்பல்லு ஜே, சீன் சுவாது சொல்லும் போது சரியா வரணும். சுவாது, சீன் அந்த சாது இல்ல, சும்மா சாதாரணமா சாது சொல்லக்கூடாது, சுவாது அப்படி சொல்லும்.